பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே இந்த சைவ கெட்டிச்சால்னா செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கறி குழம்பே தோற்று போகிற அளவுக்குள்ள இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. 15 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஓல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை முடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 10 முந்திரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கினதும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலா கூட தேங்காவை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம நல்லா வாசனைக்காக, டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விடுங்க. 2 விசில் வந்ததுமே ப்ரெஷர் அடங்குனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்ம சைவ கெட்டிச்சால்னா ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.